வணக்கம். இந்த தோள்பட்டை மூட்டு ஜவ்வை பற்றி பேசணும். அதில் சில பேர்த்துக்கு மருந்து செலுத்தியோ ஊசி போட்டு எக்ஸசைஸ் பண்ணியும் சரியாகாது. இல்லை வலி ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சில பேர்த்துக்கு மட்டும் நாங்கள் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பரிந்துரை செய்வோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த மூட்டு ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, மொத்தமாக கிழிஞ்சே போச்சு, கையை தூக்கவே முடியல, கீழே விழுந்தோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வலி அதிகமாகயோ அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா கஃப் டேர் அப்படிமா. கஃப்புங்கிறது அந்த ஜவ்வு, மூட்டு நம்ம இப்படி என்ஜின் பெல்ட் மாதிரி நம்ம கையை அப்படி தூக்கக்கூடிய ஜவ்வு, அதில் உள்ள ஜவ்வு கிழிஞ்சிருந்ததுன்னா அதை எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அது முழுக்க அது கிழிஞ்சு போச்சு, அது எலும்போட ஒட்டுனது இப்படி இப்படி ஒட்டிகிட்டு இருக்கிற எலும்பு இப்படி பிச்சுக்கிட்டு வந்துருச்சுன்னா ஓகே. லேசாக வந்திருந்தாவோ ஒரு 70 வயசுக்கு மேலேனாவோ அது இயற்கையாக கூட இருக்கலாம் தேய்மானத்தினால. யங்ஸ்டருக்கு முழுக்க இப்படி பிச்சுக்கிட்டு வந்திருந்ததுன்னா நான் அதை ஆப்ரேஷன் பண்ணி எலும்போட ரிப்பேர் பண்ணினா தான் அந்த வலி சரியாகும். அந்த மாதிரி இருக்கிறது தோள்பட்டையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி மூட்டு ஜவ்வு முழுக்க கிழிஞ்சிருந்தால் ரொட்டேட்டர் கஃப் டேர், சூப்பரா ஸ்பைனேட்டஸ் டேர் அப்படிம்பாங்க. அது இருந்திருந்தால் கையை தூக்க முடியும். கையை தூக்க சொன்னால் அதை பாரு இவ்வளோ தான், இப்படி தான் மொத்தமாக உடம்பை தான் தூக்குவாங்க. ஓகே, இப்படி கையை மட்டும் தூக்குறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இல்லை தூக்கவே முடியாது, பத்துன்னு இப்படி விழுந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதை கரெக்டான முறையில் இப்போ கீஹோல்லையே பண்ணலாம். முன்னாடி மாதிரி முழுக்க கிழிச்சு வெளியே ஸ்க்ரூ வைக்கிறது அந்த மெத்தடெலாம் இல்லை. இப்போ வயிற்றுக்கு லேப்ராஸ்கோப்பி மாதிரி, ஜாயிண்ட்டுக்கு ஆர்த்ரோஸ்கோப்பி நுண்துளையிலேயே பண்ணிக்கலாம். ஒரு நாள்லேயே வீட்டுக்கு போய்க்கலாம். சும்மா இப்படி ஒரு தொட்டில் சிலங்கி போட்டுட்ருவாங்க. அன்றாட வேலைகள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணி முழுக்கவே சரியாயிரும். ஸோ முழுக்க ஜவ்வு கிழிஞ்சிருந்தால் தோள்பட்டையில் ஆப்ரேஷன் தேவைப்படும். அப்படி இருந்தால் தாராளமாக அது ஆர்த்ரோஸ்கோப்பி மெத்தடில் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் அதுக்கு வருது.